குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். இதில் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் கொஸ்டின் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம்முக்கு அப்புறமா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் முதல்ல எடுத்து எழுதணும். அதுக்கப்புறமா தான் மைனஸ் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து எழுதணும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரம்முக்கு அப்புறமா என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். அதே தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதை கொடுத்துட்டு இதிலிருந்து இதை கழிக்க உங்களுக்கு டைரெக்டாகவே கொடுத்துருவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிறது தான் தமிழ் மீடியத்துக்கு ஃபஸ்ட்டாக போடணும், ரெண்டாவதாக இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுடணும். ஸோ இந்த டிஃபரன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது ஃப்ரம்முக்கு அப்புறமா இருக்கிறதுனால இங்கிலீஷ் மீடியமை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் எடுத்து எழுதணும். ஸோ அப்போது சப்ட்ராக்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஃப்ரம்க்கு அப்புறமா இருக்கிற அந்த டேர்மை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்து எழுதுறேன். ஸோ 5y² இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் மைனஸ் 2x⁴ இன்டூ ஒய் ப்ளஸ் 10x². ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸு. ஸோ இது முதல் டேர்ம்ன்றதுனால இதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் இன்னொரு பெரிய ப்ராக்கெட் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ சப்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது மைனஸ் சிம்பிள் எடுத்து போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குதோ இது மொத்தமாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் டேர்மாக எடுத்துக்கணும். ஸோ இதை இந்த இடத்துல எடுத்து எழுதுறேன். ஸோ இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்ட்ராக்ஷனுக்காக நம்ம போட்ட உடனே ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. போட்டாச்சுங்களா? இப்போ இங்கே இருக்கிற டேர்மை நான் எடுத்து எழுதுறேன். அப்படி எழுதும்போது இங்கே என்ன இருக்குது? இந்த மைனஸ்ன்றது வேற, இது இந்த டேர்முக்கு உண்டான மைனஸ். இந்த மைனஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ட்ராக்ஷனுக்கு உண்டான மைனஸ். ஸோ நிறைய பேர் ஒன்றை மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொத்த டேர்முமே தப்பாக வந்துடும். ஸோ பார்த்து போடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா xy² இருக்குது இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பவரை தனித்தனியாக பிரிச்சிடுறேன். ஸோ தட் இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² y² இந்த பவர் 2 ரெண்டுத்துக்கும் தனியாக பிரிக்கிறோம். அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு டேர்ம்ன்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே ரெண்டு டேர்முக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயராக இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரை தனித்தனியாக இறக்கிக்கிறோம். போட்டாச்சுங்களா? இப்போ இந்த சின்ன ப்ராக்கெட்டை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ y³ 7x² ப்ளஸ் 5. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸு, இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். இஸ் ஈக்குவல் டு இந்த 5y² இதோடையும் இந்த 3 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணும். எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது வேரியபிள்ஸ் அதாவது இந்த ஆல்ஃபாபெட்ஸை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே சிம்பிள் ப்ளஸ்ஸு, இங்கேயும் எதுவும் இல்லை ப்ளஸ். அப்போ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. 5 இங்கே எதுவுமே நம்பர் இல்லாததுனால இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். ஸோ 5ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடுறேன். ஸோ இங்கே நம்பர் எதுவும் இல்லாததுனால 5 மட்டும் வருது. எழுதும்போது ஒரே ஆர்டராக எடுத்து எழுதுங்க. இங்கே என்னென்ன ஆல்ஃபபெட் வருது? எக்ஸ் வருது, ஒய் வருது. எப்போ எழுதினாலும் எக்ஸை முதல்ல எழுதிட்டு ஒய்யை அப்புறமா எடுத்து எழுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு தடவை ஒய்யை போடுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ பெருக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுக்குகளை கூட்டணும். அப்போ இங்கே 2 இருக்குதுங்களா? இங்கே 2 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5. முடிஞ்சிடுச்சுங்களா? ஸோ அடுத்தது இந்த டேர்மோட இந்த டேர்ம் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 × 2 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல எக்ஸ் வேல்யூ, இங்கே எக்ஸ் கிடையாது ஆனால் இங்கே இருக்குது. ஸோ முதல்ல அதை எடுத்து எழுதுருங்க. ஒய் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, இங்கே எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3. எதுக்காக ஆட் பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ சிம்பிள் என்ன தான் வரும்? ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்பர்ஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 10 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 50. எக்ஸ் டேர்ம் இங்கே கிடையாது, இங்கே இருக்குது. ஸோ முதல்ல எக்ஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன், அடுத்தது ஒய் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்கு இந்த பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மொத்தத்தோடையும் இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் சேம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னா மைனஸு. இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அந்த 2 மட்டும் போடும். இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. ஸோ x² போட்டுட்டு இங்கே y² இருக்குதுங்களா? அப்போ ஒய்யை ஒரு தடவை போட்டுட்டு இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 5. அடுத்தது இதோட இதை சேர்க்க போகிறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸு. நம்பர் இருக்குது. ஸோ 2 7s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 14. x², இங்கேயும் x². அப்போ எக்ஸை ஒரு தடவை போட்டுட்டு பவர்ஸை ஆட் பண்ணால் 2 + 2 4ன்னு சொல்லிட்டு கிடச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா x² இருக்குது, எக்ஸ் அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட எக்ஸை தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அந்த பவர்ஸ் சேர்றதெல்லாம் அதே மாதிரியே இருக்கிறதோட தான் சேரும். அடுத்தது இங்கே y² இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ ஒய்யை ஒரு தடவை போட்டுட்டு இங்கே 2, இங்கே 1. அப்போ 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்தது லாஸ்ட்
டேர்மோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 5s are 10. இங்கே வேறு எந்த வேரியபிளுமே கிடையாது. அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ 10 போட்டுட்டு பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ரெண்டாவது டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அப்போது ஒரு ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய சிம்பிள் எல்லாம் ஆப்போசிட்டாக போட்டுடணும். விச் மீன்ஸ் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மாறிடும். ஸோ அப்போது ரெண்டு இடத்துலையுமே நான் ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த இடத்துலையும் ப்ராக்கெட் எடுத்துடுறேன். ஸோ 5 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 மைனஸ் 10 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 3 ப்ளஸ் 50 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னும் போடலாம். அல்லது ஒரு ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது அப்படின்னாலே என்ன பண்ணலாம், உள்ளே இருக்கிற சிம்பிளை ஆப்போசிட் சிம்பிளாக மாற்றினோம். விச் மீன்ஸ் மைனஸ்ன்னா ப்ளஸ். ஸோ என்ன போடணும் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5. அடுத்தது மைனஸ்னால் என்ன போடணும் ப்ளஸ் 14 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 3. அடுத்தது மைனஸ்னால் என்ன போடணும் ப்ளஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நான் முதல் டேர்ம் தனி அடுத்த டேர்ம் தனின்னு கீழே மேலே எழுதியிருக்கிறதுனால நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியபிளும் ஒரே மாதிரியே இருக்கும். இதை லைக் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஒத்த உறுப்புகள். இந்த மாதிரி டேர்ம்ஸ்னால் என்ன வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்ற கான்செப்டை பாலினாமியல்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே அல்லது நம்ம ஷார்ட்ஸில் போய் நம்ம சேனலோட ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கான கான்செப்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்றது. ஸோ இது லைக் டேர்ம்ஸ் ஒரே மாதிரியே இருக்குதுங்களா. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ இங்கே +5 இங்கே +2னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா +7 அல்லது 7 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5. இதை ஒரு தடவை தான் போடணும், நம்பரை மட்டும் தான் சேர்த்துக்கணும். இங்கேயும் எக்ஸ் பவர் 4 ஒய் கியூபு, இங்கேயும் அதே இருக்குது. ஸோ வேறு வேறு சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். 14ல் 10 போச்சுன்னா 4, பெரிய நம்பர் சிம்பிள் என்னவோ அதை எடுத்து போடணும். அதுக்கு அடுத்தது இந்த வேரியபிளை அப்படியே எடுத்து எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒரே சிம்பிள்ன்றதுனால ஆட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் எடுத்து போட்டுடணும். பக்கத்திலே அந்த வேரியபிள் எடுத்து போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.